தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 8.9% ஒரு ஆண்டில் உயர்ந்திருக்கு. 2021, 22க்கு அப்புறம் இன்னும் ரிப்போர்ட் வரலீங்கன்னா முதலமைச்சருக்கு தைரியமாக இருந்தால் ரேஞ்ச் ஐஜி எல்லாம் கூப்பிட்டு, டிஐஜி கூப்பிட்டு, எஸ்பியை கூப்பிட்டு மாவட்டத்திற்கு எவ்வளவு கிரைம் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் எடுத்து வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டுமே. 2022, 23 உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா, 23, 24 உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, பட்டியலின சகோதரருக்கு எதிரான குற்றங்கள் உயர்ந்திருக்கு. அதனால தான் முதலமைச்சர் அந்த கூட்டமே போடுறதில்லை. எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு குற்றங்கள் குறைந்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுத்து தம்பட்டம் அடிப்பாங்க. தமிழகத்தில் குற்றம் அதிகரிக்கின்ற ஒரே காரணத்தினால தான் முதலமைச்சர் மூச்சே விடாமல் இருக்கிறாங்க. அதனால் அடுத்த ரிப்போர்ட் வரத்தான போகுது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எந்த நேரமும் 2023, 24க்கான அறிக்கை வரும். எங்கே தப்பிச்சு போகிறாங்க? பண்ணக்கூடிய எஃப்ஐஆரை இந்திய அளவில் அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க. அதனால் தமிழகத்தில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக, பட்டியலின சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருப்பது உண்மை. அதுக்கு தரவுகள் அடிப்படையில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணங்கண்ணா.